الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவருமாக. பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் புனிதமாக்கிய 4 மாதங்களில் துல்ஹஜ் என்கிற மாதத்தை அடைந்து அரஃபாவுடைய நோன்பை நோற்றவர்களாக நாளைய தினம் ஈதுல் அல்ஹா என்கிற பெருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு நேரத்திலே அல்லாஹ் நம்மை மாற்றியிருக்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த துல்ஹஜ் என்கிற மாதத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசதி படைத்த ஒவ்வொருவரின் மீதும் ஹஜ் என்கிற கடமையை ஆக்கியிருக்கிறார். ஹஜ் என்கிற கடமையை பொறுத்தவரை அங்கே
அங்கே செய்யக்கூடிய நிறைய வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், அதே போல நம் மீது விதித்திருக்கிற குர்பானி என்கிற வணக்க வழிபாடாக இருந்தாலும், ஒரு வரலாற்று பின்னணியோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வணக்கங்களை நமக்கு அமைத்திருக்கிறார். என்ன அந்த வரலாற்று பின்னணி என்று கேட்டால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை முன்னிறுத்தி, அவர்கள் செய்த குடும்பத்தின் தியாகத்தை முன்னிறுத்தி, அல்லாஹ் தனக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலே குறிப்பிட்ட சில வணக்கங்களை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்தாரை நினைவுபடுத்தும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வணக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்கள் வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் குறித்து ஏராளமான செய்திகளிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். எந்த அளவுக்கு அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான் என்றால், திருமறை குர்ஆனிலே 63 இடங்களிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் பெயரோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். குர்ஆனிலே 63 இடங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்றால், எந்த அளவுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் பேசியிருக்கிறான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், மனிதர்களிலே சிறந்தவரே என்று அழைக்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னை அப்படி அழைக்காதீர்கள், மனிதர்களிலே சிறந்தவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே இந்த ஒட்டுமொத்த மனிதர்களிலே சிறந்தவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்னார்கள். அதே போல மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் அனைவரையும் நிர்வாணமாக அல்லாஹ் உங்களை எழுப்புவான். காலிலே செருப்பு இல்லாதவர்களாக, கத்னா செய்யாதவர்களாக நாளை அனைவரும் அல்லாஹ்வின் முன்னிலையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியான விசாரணையை பொறுத்தவரை அந்த விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித குலமும் ஒட்டுமொத்த தூதர்களும் இருக்கக்கூடிய அந்த சபையிலே அல்லாஹ் முதல் மனிதருக்கு ஆடையை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, முதலாவதாக ஆடை கொடுத்து கண்ணியப்படுத்தப்படுவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பண்புள்ள சகோதரரை சிந்தித்து பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து எத்தனையோ கோடிக்கணக்கான தூதர்கள் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயம் வரை, மறுமை நாள் வரை தோன்றக்கூடிய எந்த மனிதர்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் நிறுத்தப்பட்டு முதல் மனிதருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்க விரும்புகிறான். முதல் மனிதருக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுத்து அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிறார். அது மாத்திரமல்ல, மேலும் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துகிறான் என்று கேட்டால், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 4வது அத்தியாயம் 125வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَمَنْ أَحْسَنُ دِينًا مِمَّنْ أَسْلَمَ وَجْهَهُ لِلَّهِ مُحْسِنًا وَاتَّبَعَ مِلَّةَ إِبْرَاهِيمَ حَنِيفًا. யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து தன் முகத்தை அல்லாஹ்வுக்காக பணிய செய்து இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவாரே, அவரை விட அழகிய மார்க்கத்துக்கு சொந்தக்காரர் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து கேள்வி எழுப்புகிறார். பண்புள்ள சகோதரரை சிந்தித்து பாருங்க, அழகான மார்க்கம் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை சொன்ன ரப்பல் ஆலமீன் அந்த இஸ்லாம் என்கிற வார்த்தைக்கு பதிலாக அல்லாஹ் எப்படி பயன்படுத்துகிறார்? இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுவாரோ அவரை விட அழகிய மார்க்கத்துக்கு சொந்தக்காரர் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான் என்று சொன்னால், இந்த மார்க்கத்திற்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியப்படுத்துகிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி, அவர்கள் தான் நமக்கு தூதர். அவர்களுடைய செயல்முறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை சுண்ணாக்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்ட
இறக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், எனக்கு பின்பற்றுமாறு. நான் யாரை பின்பற்றுமாறு அல்லாஹ் சொல்லுகிறான் என்று கேட்டால், இப்ராஹீமை பின்பற்றுமாறு அல்லாஹ் எனக்கு சொல்லித் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒருபடி மேலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி சொல்லுகிறான் என்று கேட்டால், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, இதோ இப்ராஹிம் இருக்கிறாரே, இவரை மனித குலத்தின் தலைவராக நான் அறிவிக்க போகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அப்ப சிந்திச்சு பாருங்க, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் தலைவராக ஒரு மனிதரை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் எப்படிப்பட்ட மனிதரை நாம் தேர்ந்தெடுப்போம்? உலகத்துல சின்ன சின்ன அமைப்புக்கு, இயக்கத்துக்கு, நாடுகளுக்கிடையே தலைவரை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் கூட நிறைய குவாலிட்டியா இருக்கணும், நல்ல அனுபவம் இருக்கணும், நல்ல மக்களுக்கு அனுசரணையா இருக்கணும் என்று எத்தனையோ தகுதிகள் வழியாகத்தான் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவனை தலைவராக தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால், அந்த தலைவர் என்ற அடையாளத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்குமான தலைவராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதை தாண்டி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும்போது சொல்லுகிறான். எந்த அளவுக்கு சொல்லுகிறான் என்று கேட்டால், அல்லாஹ் கலீலுல்லாஹ் வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, நான் இப்ராஹிமை உற்ற நண்பனாக, என்னுடைய தோழனாக நான் தேர்வு செய்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து குர்ஆனிலே பேசுகிறார். அன்புள்ள சகோதரரை சிந்தித்து பாருங்க, அண்ட சராசரத்தை படைத்தவன், உலகத்துல வானம் என்ன, கோள்கள் என்ன என்று மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத வகையிலே, மனிதர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே மிகப்பெரிய அண்ட சராசரங்களை ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். மனிதர்களை தாண்டி எத்தனையோ கோடிக்கணக்கான படைப்புகளை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். அவன் படைத்த படைப்புகளோடு மனிதர்களை எடுத்து பார்த்தால் ஒரு அற்பத்திலும் அற்பமான படைப்பு தான். ஏன்னா மனிதனை தாண்டி எத்தனை கோடிக்கணக்கான படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கிறான். அப்படி படைத்த ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்திலிருந்து ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து சொல்லுகிறான், இவரை நான் என்னுடைய உற்ற நண்பனாக, என்னுடைய தோழனாக நான் இவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான் என்று கேட்டால், எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசித்திருக்கிறார். நம்மோடு கூட எத்தனையோ மக்கள் பழகுவார்கள், எல்லா பேரையுமே உற்ற நண்பர், என் ஃப்ரெண்டுக்கு எல்லாரும் சொல்லிவிட மாட்டோம். யாரோ ஒருவரை நாம் சொல்வதாக இருந்தால் அவரிடத்திலிருந்து நாம் எல்லா விதமான செய்திகளையும் எதிர்பார்ப்போம். அவனுடைய நல்லதுல பங்கெடுக்கணும், கெட்டதுல பங்கெடுக்கணும், எனக்கு பிரச்சனை என் கூட நிக்கணும் என்று எத்தனை விஷயங்களை பார்த்து என்னுடைய உற்ற நண்பர் என்று சொல்லுவோமே, அந்த மாதிரி நம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ் பார்க்கிறான். பார்த்து விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இதோ இப்ராஹிம் இருக்கிறாரே, என்னுடைய தோழர் அவர், என்னுடைய நண்பர் அவர் என்ற எந்த நபிக்கும் கொடுக்காத அங்கீகாரத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் அல்லாஹ் கொடுக்கிறான்? ஏன் தலைவன் அடையாளப்படுத்துகிறான்? ஏன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மார்க்கத்துக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான்? ஏன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனிதர்களிலே சிறந்தவர் என்று அல்லாஹ் போற்றுகிறான் தெரியுமா? வேறொன்றும் காரணம் இல்லை. அதற்கான காரணத்தையே அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று கேட்டால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வயது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். நாம் இப்ராஹிம் இடத்திலே கட்டுப்படு என்று சொன்னால் கட்டுப்படக்கூடியவராக இருப்பார். அவரிடத்திலே கேள்வி வராது. ஏன், எதற்கு, எப்படி என்ற எந்த கேள்விகளும் இல்லாமல் அல்லாஹ் சொன்னால் அதை அப்படியே கட்டுப்படக்கூடியவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். வேறு அல்லாஹ் சொல்றான், இதபதரா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தி ஃபஅத்தம்மஹுன்ன. நாம் இப்ராஹிமை அவர் உலகத்திலே வாழும் பொழுது ஏராளமான கட்டளைகளின் மூலமாக நம் இப்ராஹிமை சோதித்தோம். அவர் சோதித்த எல்லா கட்டளைகளையும் ஜெயித்து காட்டினார்,
வென்று காட்டினார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, மனிதர்கள் வைக்கிற சோதனை அல்ல. நம்ம யாரையாவது ஒருவரை தேர்ந்தெடுத்து பரிசு வைக்கணும், அவரை சோதிக்கணும். உண்மையிலே எனக்கு அன்பாக இருக்கிறாரா, எனக்கு மாற்றமாக இருக்கிறாரா, எளிதிலே கண்டுபிடித்து விடலாம். நம்ம கூட இருக்கிறவரை நம்மளை பத்தி நல்ல விதமா பேசுவாரு, அதே நமக்கு எதிர்கருத்து வந்து விட்டால் எப்படியான வார்த்தைகள் இன்றைக்கு பேசக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். இது மனிதர்கள் வைக்கக்கூடிய சோதனை அல்ல, ரப்புல் ஆலமீன் சோதிக்கிறான். இப்ராஹிம் எனக்கு கட்டுப்படுவாரா, எனக்கு மாறு செய்வாரா, அதை நிறைவேற்றுவாரா, அதை புறந்தள்ளுவாரா என்று இப்ராஹிமை நாம் சோதித்தோம். ஆனால் இப்ராஹிமிடத்திலே அவர் சொன்னால் செய்து காட்டுவார். அதனால் சிறப்புப்படுத்தினோம், அதனால் கண்ணியப்படுத்தினோம், அதனால் மனித குலத்தின் தலைவராக ஆக்கிவிட்டோம், அதனால் அல்லாஹ் உத்தரவுகளாக தேர்ந்தெடுத்து விட்டான், அதனால் மனிதர்களிலே சிறந்தவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே போற்றுகிறான். எப்படியெல்லாம் கட்டுப்பட்டார்கள் என்பதை பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் வரலாறு மூலமாக அல்லாஹ் பேசுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இளமை பருவத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை சிலை வணக்கத்திலே இருந்தார், சிலைகளை செய்யக்கூடியவராக இருந்தார். அவரிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார், என் தந்தையே, எதுவும் பார்க்காத, எதுவும் கேட்காத, உங்கள் கோரிக்கைக்கு பதிலளிக்காத இந்த சிலைகளை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? அல்லாஹ் உங்களுக்கு தராத ஞானத்தை எனக்கு தந்திருக்கிறான், என்னையே பின்பற்றுங்கள், சைத்தானை நீங்கள் வணங்கிவிடாதீர்கள். அந்த அகிலத்தின் அதிபதிக்கு முன்னால் இருக்கக்கூடிய நாளை, அந்த நாளிலே நீங்கள் வேதனை செய்யப்படுவீர்களோ என்று அஞ்சுகிறேன் என்றெல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே பேசுகிறார். தந்தை சொன்ன வார்த்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து தன் ஆசையாக பெற்று வளர்த்த தந்தை தனக்கு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய தந்தை அரவணைத்திருப்பார், எப்படியெல்லாம் பாதுகாத்திருப்பார். ஆனால் தன்னுடைய கடவுளை பற்றி தன்னுடைய மகன் பேசுவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தன்னுடைய தந்தை சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இப்ராஹிமே, இது போன்ற எங்கள் கடவுள்களை நீ திட்டிக் கொண்டிருந்தால் உன்னை கல்லால் எறிந்து கொன்று விடுவேன், என்னை விட்டு நீ நீங்கிவிட என்று வீட்டிலிருந்தே விரட்டி அளிக்கப்பட்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எந்த பருவம்? இளமை பருவம், 18 வயசு, 20 வயசு, 22 வயசு. இன்றைக்கு எல்லாம் அது போன்ற வாலிபர்களை பார்த்தோம். 20 வயசுனா மார்க்கத்தை பற்றி கவலை இல்லாமல், அச்சம் இல்லாமல், இறையச்சம் இல்லாமல், அல்லாஹ்வை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் ஊர் சுற்றக்கூடிய வாலிபர்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த வாலிப பருவத்திலே தன்னுடைய ஆசையாக தன்னுடைய தந்தை மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார். எந்த அளவுக்கு என்று கேட்டால், என்னுடைய தந்தையே, அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று கேட்டார். எவ்வளவு தன்னுடைய தந்தை மீது அன்பு வைத்திருந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வீட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமுதாய மக்களை போற்ற அழைக்கிறார். ஏன் சிலை வணக்கத்திலே இருக்கிறீர்கள்? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று எத்தனையோ அறிவுபூர்வமான வழிகளை சமுதாய மக்களை நோக்கி அழைக்கிறார். இறுதியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த யோசனை என்ன தெரியுமா? அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னதற்காக எப்படிப்பட்ட பின்விளைவுகளையும் சந்திக்க தயார் என்று ஒரு மிகப்பெரிய பரீட்சைக்கு தயாராகிறார். எப்படிப்பட்ட பரீட்சை? அந்த சோதனையிலே அந்த மக்கள் ஒருவேளை உணர்ந்து கொள்ளலாம், ஒருவேளை ஏகத்துவத்தை நோக்கி வரலாம், ஒருவேளை நாம் கொல்லப்படலாம், எது நடந்தாலும் பரவாயில்லை, அந்த சமுதாயத்தை ஏகத்துவத்தை நோக்கி அழைக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையிலே அங்கே ஊரில் இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் உடைத்து எறிந்தார். ஊரிலே யாரும் இல்லை, எல்லோரும் திருவிழாவுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சிலைகளை எல்லாம் உடைத்து எறிந்துவிட்டு பெரிய சிலைகளின் கையிலே கோடாரியை கொடுத்தார். மக்கள் எல்லாம் வந்து பார்த்தால் சிறிய சிலை எல்லாம் உடைக்கப்பட்டு பெரிய சிலையினுடைய கோடாரி இருப்பதை பார்த்து கேட்கிறார்கள், யார் செய்திருப்பார்? இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர் இருந்தார், நம்முடைய கடவுளை அவர் பேசிக் கொண்டிருந்தார், அழைத்து வாருங்கள் அவரை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் பேசும் பொழுது அந்த சிலையின் பக்கத்திலே கைகளை நீட்டி சொன்னார், அதோ அந்த சிலைதான். உடனே அவர்களை பற்றி அந்த வரலாறை சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான்,
அந்த சமுதாய மக்கள் சிலை வணக்கத்திலே ஊறி திளைத்தவர்கள், சிலைகளுக்கு நேர்ச்சி செய்தவர்கள், சிலைகளை தங்களை காப்பாற்றி நினைத்தவர்கள், சிலைகள் மீது அளப்பரிய அன்பு வைத்தவர்கள். சிலை உடைச்சுச்சா அப்படின்னு அந்த அறிவு வெளிப்படுகிறது. இப்ராஹிமே சிலை பார்க்காது, சிலை கேட்காது. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அதையே நானும் சொல்லுகிறேன், உங்களுக்கு நன்மை செய்ய முடியாத, உங்களுக்கு தீமை செய்ய முடியாத அந்த சிலைகளை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? எப்படிப்பட்ட அறிவுபூர்வமான கேள்வி பாருங்கள். வெற்றி தலை குனிந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். சிந்தித்திருக்க வேண்டும். அந்த சமுதாய மக்கள் சிந்திக்கவில்லை, மறுத்தார்கள், சிலை வணக்கத்திலே திரித்தார்கள். இறுதியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன காரணத்தினால் அவர்களை தூக்கி நெருப்பிலே போடுங்கள் என்று அந்த ஊர் மக்களால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே போடப்பட்ட போது சொன்ன வார்த்தையை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அவர்கள் மீது வைத்திருந்த தவக்குலை பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போட போகிறார்கள். சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், பொறுப்பேற்றுக் கொள்வதில் அவன் சிறந்தவனாக இருக்கிறான். சொன்ன வார்த்தை தான். அல்லாஹ் நெருப்பிலே தூக்கி போட்ட பொழுது நெருப்பை பார்த்து அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை அல்லாஹ் 21வது அத்தியாயம் 69வது வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். குல்லா யா நாரு கூனி பர்தவ ஸலாமாக இப்ராஹீம. நெருப்பே இப்ராஹீமுக்கு சாந்தியானதாகவும் குளிர்ச்சியானதாகவும் நீ மாறிவிடு. நெருப்பை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன அந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். போடப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்ற வரலாற்று செய்தியை குர்ஆனிலே பேசுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வின் மீது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருந்த தவக்குலை பாருங்கள், உறுதியை பாருங்கள். இன்றைக்கு எவ்வளவோ கட்டளைகளை அல்லாஹ் இஸ்லாத்தின் பெயரால் கடைபிடிக்கிறோம். பொருளாதாரமா வட்டி வாங்காதீர்கள் என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹ்வின் மீது போர் செய்வது என்று அல்லாஹ் சொல்கிறான். வாங்குபவர், கொடுப்பவர், சாட்சி எழுதுபவர் அனைவரின் மீது இறைவன் சாபம் இருந்தது என்று அல்லாஹ் பேசுகிறான். ஒரு சின்ன நெருக்கடி, ஒரு கஷ்டம் அல்லது ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை உடனே மாறி விடுகிறோம். உடனே அல்லாஹ் செய்த பெரும்பாவங்களை செய்ய துணிந்து விடுகிறோம். எத்தனை எத்தனை விஷயங்களிலே இன்றைக்கு தவக்குல் இல்லாமல் இருக்கிறோம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயிர் பிரிகிற நேரத்திலே ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார்களே, அந்த சோதனை தாண்டி பாருங்க. அடுத்து அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கிறான். எப்போது எப்படி சோதிக்கிறான் தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளையை கொடுக்கிறான். எந்த வயது என்று கேட்டால் தள்ளாத வயதிலே, முடிகள் நரைக்கிற வயதிலே அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். திருமணமான 1 வருஷத்துல கொடுக்கல, 5 வருஷத்துல கொடுக்கல, 10 வருஷத்துல கொடுக்கல. நம்ம எல்லாம் நிறைய கொடுக்கிறோம், பரக்கத்தான் கொடுக்கிறோம், நோன்பெல்லாம் வைக்கிறோம், தாவால மிக ஈடுபாடாக இருக்கிறோம், அல்லாஹ்வோடு நெருக்கத்தில் இருக்கிறோம், திருமணம் முடிக்கிறோம். 1 வருஷத்துல குழந்தை இல்ல, 5 வருஷத்துல குழந்தை இல்லைன்னா எவ்வளவு மனம் தளருகிறோம். எத்தனையோ அநியாயக்காரர்கள் உலகத்துல எப்படியெல்லாம் இருக்காங்க. நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பொருத்தமான வாழ்க்கை வாழ்கிறேன், குழந்தை இல்லையே ஏங்குகிறோம். அதற்காக ஏதாவது செய்ய மாட்டோம், அல்லாஹ் தடுத்து வரம்புகளை மீறுகிறோம். ஆனா எந்த பருவத்திலே, தள்ளாத பருவத்திலே அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். கொடுத்ததோடு விட்டு விட்டானா? அடுத்து அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கிறான். உன் மனைவியையும் உன் பிள்ளையையும் இன்றைக்கு இருக்கிற காபத்துல்லா அன்றைய நாளிலே யாருமே இல்லாத மொட்டல் பாலைவனமாக மனிதர்கள் வாழ்வதற்கு எந்த வசதியும் இல்லாத ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்காக இருந்தது. அதை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், உன் மனைவியையும் உன் பிள்ளையையும் எனக்காக அந்த இடத்திலே நீ விட்டுவிட வேண்டும். சொன்னால் அந்த கட்டளை எப்படிப்பட்ட கட்டளையாக இருக்கும்? அந்த கட்டளை
ஒரு வருஷத்துல பிள்ளைய கொடுத்துட்டு 5 வருஷத்துல பிள்ளைய கொடுத்துட்டு பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டு வானா கூட அந்த கட்டளையே மிக பாரதூரமான கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு சிந்தித்து பாருங்க, கல்யாணமாய் ஒரு வருடத்துல பிறந்த குழந்தையின் மீது அன்பு வைத்ததற்கும் ஒரு 5 வருஷத்துல நமக்கு பிள்ளை கிடைக்குது, எவ்வளவு ஏக்கம், எவ்வளவு அன்பு, எவ்வளவு அந்த பிள்ளையோட கூட இருக்கணும். அந்த நீண்ட வருடங்களுக்கு ஏக்கங்களுக்கு பிறந்ததாக இருக்கக்கூடிய பிள்ளை மீது அதிக அளவு அன்பும் பாசமும் கருணை வழிந்து ஓடும். யாராக இருந்தாலும் ஓடும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தள்ளாத வயதிலே குழந்தையை கொடுத்த போது அன்பும் கருணை பாசம் வழிந்து ஓடியது. அந்த அன்பின் காரணமாக, அந்த கருணையின் காரணமாக, தன் பிள்ளை மீது வைத்திருந்த பாசத்தின் காரணமாக ஒருவேளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய கட்டளைக்கு மாறு செய்வாரோ என்ற நோக்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனையை வைக்கிறார். எப்படிப்பட்ட சோதனை? நம்மளை கொண்டு போய் பிள்ளையை விட மனைவியை விட அப்படின்னா, இன்னைக்கு பெண் தேடுவதாக மாப்பிள்ளை தேடுவதாக இருந்தால் கூட ரொம்ப தூரமான மாப்பிள்ளை பார்க்காதீங்கன்னு சொல்றோம். தேனி மாவட்டத்திலே பாருங்க, கூடலூர் கம்பம் அந்த பகுதியிலே பாருங்க, என் பிள்ளைய கொண்டு போய் எங்கேயாவது திருமணம் முடிச்சு கொடுத்துட்டா வருஷத்துல ஒரு என் பிள்ளைய கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். அப்படியெல்லாம் இன்றைக்கு மாப்பிள்ளை தேடுவதாக இருந்தால் கூட 1000 கேள்விகளை கேட்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, தன் பிள்ளையை மனைவி விடக்கூடிய இடம் என்பது மனிதர்கள் வாழக்கூடிய இடம் அல்ல, உணவுகள் தயாராகக்கூடிய இடம் அல்ல, ஒரு அமைதியான வாழ்வதற்கான எந்த சூழலும் இல்லை. மொட்ட பாலைவனம், தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, தன்னுடைய சூரியன் அடித்தால் கூட மறைத்துக் கொள்வதற்கு நிழல் இல்லை. மனைவியும் அழைக்கிறார், பிள்ளை கை குழந்தை 2 பேரையும் அழைத்துக் கொண்டு யாருமே இல்லாத அந்த பாலைவனத்திலே மனைவியும் பிள்ளையும் விட்டுவிட்டு திரும்புகிறார். மனைவிக்கு புரியவில்லை தன்னை எதற்காக கணவர் அழைத்து வந்தார் என்று எந்த அறிவும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்கிறார், விட்டு விட்டு செல்லுங்க, எங்க போறீங்க? எதுவுமே பேசல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இறுதியாக கேட்டார்கள், அல்லாஹ்வின் கட்டளையா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்ன பொழுது, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையேந்தி ஒரு துஆ கேட்டதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், யா அல்லாஹ், நிச்சயமாக என் மனைவி என் சந்ததிகளை வாழ்வதற்கு எதுவுமே வசதி இல்லாத பள்ளத்தாக்கிலே உன்னுடைய கண்ணியத்திற்குரிய ஆலயத்தின் இல்லத்தின் அருகிலே நான் குடியமர்த்தி விட்டேன் இறைவா என்று கையேந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்டு விட்டு திரும்பி விட்டார். யாருமே இல்ல, மனித வசதிகளே இல்ல, சாப்பிடறதுக்கு தேவையான எந்த ஒன்றும் அங்கே கிடையாது. திரும்பி விட்டால் கையிலே கை குழந்தை, அடிக்கிற வெயில் இங்க இருக்கிறமா அங்க இருக்குமா? பாலைவனத்திலே இதை விட 2 மடங்கு 3 மடங்கு கடுமையான வெப்பம். கையிலே வைத்திருக்கிற கை குழந்தைக்கான தண்ணீர் இல்லை, பசி, அழுகிறது. ஒரு தாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? தனக்கு இல்லைனாலும் தன் பிள்ளைக்கு ஏதாவது இருக்கணுமே. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தனா நம் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறோம். அப்படிப்பட்ட குழந்தையை கையிலே வைத்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தண்ணிக்கு என்ன செய்வாங்க, தங்க என்ன செய்வாங்க, சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க, எதையும் கேட்கல, விட்டுட்டு போயிட்டாரு. கையிலே வைத்திருக்கக்கூடிய குழந்தை பசியால் துடிக்கிறது, அழுகிறது. என்ன செய்வது என்று அந்த தாய்க்கு தெரியவில்லை. சபாவிலே ஏறி பார்க்கிறார்கள், யாராவது வரமாட்டார்களா, தண்ணீர் கிடைக்காதா? மருவாவுக்கு ஓடுகிறார்கள், சபாவுக்கு ஓடுகிறார்கள், மருவாவுக்கு ஓடுகிறார்கள். இன்றைக்கும் காபாவிலே அல்லாஹ் நம் மீது இருக்கிற ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு அல்லாஹ் ஒரு வணக்கத்தை சொல்லுகிறான். என்ன வணக்கம் தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் ஹாஜிகளாக இருந்தால், ஹஜ் செய்வதாக இருந்தால், உம்ரா செய்வதாக இருந்தால், சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே 7 தடவை ஓட வேண்டும். ஏன் ஓட வேண்டும் தெரியுமா?
எப்படி அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்காக தண்ணீர் வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த மலையிலே சபாவுக்கும் மருவாவுக்கும் இடையே ஓடினார்களோ, இன்னைக்கு நம்ம அப்படி தேடி ஓடல, அந்த பிள்ளைக்கு தண்ணீர் தேடி ஓடல. ஆனாலும் நீங்கள் ஓட வேண்டும். ஏன் ஓட வேண்டும் தெரியுமா? அந்த பெண்மனுடைய தியாகம் மறுமை நாள் வரை நினைவு கூறப்பட வேண்டும். அல்லாஹ் இன்றைக்கு நாம் அனைவரையும் ஓட வைக்கிறான். அதை தாண்டி பாருங்க, அடுத்து அல்லாஹ் இப்ராஹிம் போய் மனைவியை பிள்ளை விட்டு வந்து விட்டார். இறுதியாக அல்லாஹ் இப்ராஹிமை சோதிக்கிறான். எப்படி? இப்ராஹிமே, உன் மகனை எனக்காக அறுத்து பலியிடு. இன்றைக்கு அந்த மாதிரி கட்டளையிட்டால் நம்முடைய நிலையை சிந்தித்து பாருங்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பிள்ளையை அறுப்பதோ, மனைவியை அறுப்பதோ, ஊரை விட்டு விரட்டுவதோ, தகப்பனை தள்ளி வைப்பதோ, அந்த மாதிரி எந்த சோதனையும் இல்லாத காலகட்டம், எந்த கஷ்டமும் இல்ல, எந்த சிரமமும் இல்ல. ஒரு நாளைக்கு 5 வேளை கடமை என்றால் கூட 5 வேளை கடமைகளை நிறைவேற்றுவதை கூட இன்றைக்கு தவறி இருக்கிறோம். தொட முடியல, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பிஸி. எனக்கு இருக்கிற வேலை பொழுது, எனக்கு இருக்கிற கஷ்டம், 5 நேரம்னா நேரம் ஒதுக்க முடியுமான்னு கேட்கிறோம். அல்லாஹ் என்ன சொன்னா? பிள்ளை எனக்காக அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்லல? கடைசி காலத்திலே பிறந்த குழந்தையை கூட தன் அரவணைப்பிலே இல்லாமல் எங்கே ஒரு பாலைவனத்திலே விட்டு வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அறுக்க முடியாது என்று சொல்லவில்லை. அறுக்க துணிந்தார்கள். மகனை அழைத்தார்கள். மகனிடத்திலே சொன்னார்கள், என் மகனே, உன்னை அறுப்பதாக கனவிலே கண்டேன், என்ன சொல்லுகிறாய்? நம்ம பிள்ளைகிட்ட இன்னைக்கு போய் அந்த மாதிரி சொன்னா கேட்குமாங்க? எந்த பிள்ளை கேட்கும்? அது போல எந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் குழந்தைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம்? தகப்பன் பேச்சை கேட்காத, தாய் பேச்சை கேட்காத இன்றைக்கு பிள்ளை நம்ம எதிர்த்து பேசினா அதை சொந்தமாக கருதக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளை இடத்திலே அல்லாஹ் உன்னை அறுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த மகன் சொன்ன வார்த்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மஅஸ்ஸாபிரீன். என் தந்தையே, என்னை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளராக பார்ப்பீர்கள். அந்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டேன், ஓட மாட்டேன். என்னை அல்லாஹ்வுக்காக அருங்கள் என்றார்கள். பெத்த மகனை, பல்லாண்டு மாதமாக கிடைத்த மகனை, எங்கோ போய் பாலைவனத்திலே விட்டு வந்த மகனை அறுப்பதற்காக நடந்து செல்கிறார்கள். அறுக்க துணிகிற நேரத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன், மனித எண்ணங்களை படைத்தவன், மனிதனுடைய உள்ளங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் உணர்ந்து கொண்டார். தன் மகனை அறுக்க அவர் துணிந்து விட்டார். அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிமே, உங்கள் கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். நான் என்ன கனவின் மூலமாக உங்களுக்கு சொன்னேனோ அந்த கனவை நீங்க நிறைவேற்றிட்டீங்க. நன்மை செய்தவர்களுக்கு இவ்வாறு நாம் கூலி கொடுப்போம் என்று சொல்லி உன் மகனை நீங்கள் எனக்காக அறுக்க வேண்டாம், அதற்கு பகரமாக ஒரு ஆட்டை தருகிறேன், அதற்காக அறுத்து பலியிடுங்கள். அதை அன்புள்ள சகோதரரை, இன்றைக்கு ஆட்டை அறுக்கிறோம், மாட்டை அறுக்கிறோம், குர்பானி கொடுக்கிறோம், பெருமைக்காக அல்ல. என் தெருவிலே மேல் வீட்டுக்காரர் கொடுக்கிறார், அக்கம் பக்கத்திலே கொடுக்கிறார், நான் கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஊர் மக்கள் என்னை பேசுவார்கள் என்பதற்காக அல்ல. குர்பானி என்பது இறைவனோடு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை அறுக்க துணிந்தார்களோ இறைவா, அதுபோல என் குடும்பத்திலே சோதனை வந்தால், என் பிள்ளையிடத்திலே சோதனை வந்தால், என் பொருளாதாரத்திலே சோதனை வந்தால், என் ஆரோக்கியத்திலே சோதனை வந்தால், எல்லா சோதனைகளும் உனக்காக மட்டுமே நான் உரித்தாக்குவேன் என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கையது. அதனால்தான் அல்லாஹ் குர்பானியை பற்றி பேசும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், குர்பானியினுடைய இறைச்சிகளோ அதனுடைய ரத்தங்களோ அது அல்லாஹ்வை சென்றடையாது. உங்கள் பெருமை, ஆணவம், அகங்காரம் உங்கள் உள்ளத்திலே வந்திருக்கக்கூடிய முயற்சி நிறைய
எடை கொண்டு ஆட்டை கொடுக்கிறோம் வருகிற எண்ணம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே அதெல்லாம் சென்றடையாது. எது சென்றடையும் தெரியுமா? உங்கள் இறையச்சம் மட்டுமே அல்லாஹ்வை சென்றடையும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்பானி என்கிற வணக்கம் பெருமைக்காக, ஆணவத்துக்காக, அடுத்தவர்களை காட்டுவதற்காக இல்லாமல் இக்லாஸோடு, உள தூய்மையோடு எந்த தவறுகளை எல்லாம் செய்து வந்தோமோ, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி சோதித்தாயோ அதுபோல என் வாழ்க்கையை நீ சோதித்தால் அந்த சோதனையை ஜெயித்து காட்டுவேன் என்கிற சிந்தனையிலே அந்த குர்பானி என்கிற வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னை ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஈதுல் அல்ஹா என்கிற பெருநாளை நாம் எல்லாம் நாளை கொண்டாட இருக்கிறோம். இந்த பெருநாளை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சுன்னத்துக்களை அந்த பெருநாளிலே சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈதுல் அல்ஹா என்கிற பெருநாளை பொறுத்தவரை எதுவும் சாப்பிடாமல் தான் வருவார்கள். குர்பானியை கொடுத்து விட்டு தான் சாப்பிடுவார்கள். வேறு சொன்னார்கள், உங்கள் குர்பானி பிராணிகளை தொழுகைக்கு முன்பாக யாரும் அறுத்து விட வேண்டாம். அப்படி யாராவது அறுத்து விட்டால் அது அவருக்குரிய தர்மம் ஆயிரும். உண்மையிலே அது குர்பானியுடைய நோக்கத்திலே அது குர்பானியாக கருதப்படாது. தொழுகைக்கு பிறகு அந்த அவர் மீண்டும் ஒரு ஆட்டை கொடுக்கட்டும் என்கிற வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். எனவே நம்முடைய குர்பானி பிராணிகளை தொழுகை முடிந்த பிறகுதான் அந்த குர்பானிகளை அறுத்து அல்லாஹ்வுக்காக நாம் அதை பலியிட வேண்டும். அதே போல பெருநாளுடைய சுன்னத்தாக ரசூலுல்லாஹ் ஒரு வழியிலே வந்து இன்னொரு வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புவார்கள் என்கிற ஹதீஸை பார்க்கிறோம். அதே போல அந்த தொழுகையிலே 12 தக்பீர்களை கொண்ட தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல அந்த நாள் முழுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நேர்வழிக்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். எனவே அந்த நாளை அல்லாஹ் கொடுத்ததற்காக அவனை பெருமைப்படுத்தும் விதமாக அந்த நாள் முழுக்க நம்முடைய தக்பீர்களை அதிகமாக அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இதையெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னை ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய